டெல் மீ வாட் யூ ஈட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நம்ம ஆக்சுவலி என்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணுறோமோ ஸோ நம்மளை வந்து அதுவாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், போஸ்ட்பயோட்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீபயோட்டிக்குங்கிறது வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிவிங் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு நமக்கு எப்படி ஃபுட்டு தேவையோ அதே மாதிரி அதுக்கும் சம் ஃபுட்ஸ் தேவை. அப்படி எடுத்துக்கிற ஃபுட்ஸை நம்ம வந்து ப்ரீபயோட்டிக்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆனியன், கார்லிக்கு, ஓவர்நைட் சோக்டு ரைஸு அண்ட் மல்டிகிரெயின் ரொட்டி இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, இதே ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தோன்னா லிவிங் பாக்டீரியா வந்து நம்ம ஃபர்மெண்டட் ஃபுட் மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக இன்டேக் பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா இட்லி, பிக்கிள், டோக்லா அண்ட் காஞ்சி இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, காஞ்சிங்கிறது ஒரு ட்ரிங்க்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்பயோட்டிக்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸு ப்ரீபயோட்டிக் ஃபுட்டை இன்டேக் பண்ணிவிட்டு சம் காம்பவுண்ட்ஸை வந்து ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இதை தான் நம்ம வந்து போஸ்ட்பயோட்டிக்னு சொல்கிறோம். ப்ளஸ் இது வந்து நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.